வணக்கம். இன்றைய ஆழமான பார்வையில நீங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு கைடு, எந்த ஒரு மொழியையும் எளிதாக கற்றுக்கொள்வது எப்படி, இத பத்தி தாங்க பார்க்க போறோம். இதுல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஆனா எது நிஜமா வேலை செய்யும், ஏன் வேலை செய்யுது, அத ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். ஒரு புது மொழியில நல்லா பேசுறதுக்கு என்னென்ன தடைகள் இருக்கு, அதை எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்க ரெடியா? ம் நிச்சயமா. இந்த கைடு நிறைய பிராக்டிக்கல் ஐடியாஸ் கொடுக்குது. மொழி கத்துக்கிறது ஒரு ஜேர்னி மாதிரி இல்லையா? சரியான டூல்ஸ், சரியான மனநிலை, இது ரெண்டும் இருந்தா இந்த பயணம் நல்லா சுவாரஸ்யமாவும் வேகமாவும் போகும். இந்த கைட்ல இருக்கிற டிப்ஸ் அந்த பயணத்துக்கு சில வழிகாட்டிகள்னு வச்சுக்கலாம். சரி, யோசனையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. குழந்தை மாதிரி கத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில பெரியவங்க எப்படி சார் குழந்தை மாதிரி கத்துக்கிறது? நம்ம யோசிக்கிற விதமே வேற இல்லையா? தப்பு பண்ணிருவோமோங்கிற பயம், இலக்கணம் கரெக்டா இருக்கணுமேங்கிற கவலை, இதையெல்லாம் எப்படி தாண்டறது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. குழந்தை மாதிரி கத்துக்கணும்னா நேரடியா குழந்தையா மாறச் சொல்லல. ஆனா குழந்தைகளோட சில குணைகளை நாம ஃபாலோ பண்ணலாம். முக்கியமா குழந்தைகள் மொழியை எப்படி அணுகுறாங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு கிராமர் ரூல்ஸ் தெரியாது. சரியா பேசுறோமா தப்பா பேசுறோமாங்கிற அந்த செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் அது ரொம்ப கம்மியா இருக்கும். சுத்தி இருக்கிறவங்க பேசுறத கேட்டு அந்த சவுண்ட்ஸ், வார்த்தைகள் அதை அப்படியே ரிப்பீட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. தப்பு செஞ்சா அதை பத்தி அவங்க பெருசா கவலைப்படுறதே இல்ல. ஆமாமா, அவங்க ரொம்ப தைரியமா ட்ரை பண்ணுவாங்க. அதேதான் அந்த தயக்கமின்மை. இந்த மொழி கத்துக்கிற ஆய்வுகள்ல அஃபெக்டிவ் ஃபில்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அதாவது பயம், பதட்டம், கவலை, இந்த மாதிரி உணர்வுகள் ஒரு ஸ்கிரீன் மாதிரி ஆக்ட் பண்ணி நாம கத்துக்கிற விஷயங்கள் மூளைக்குள்ள போறத தடுக்கும். குழந்தைங்க கிட்ட இந்த ஸ்கிரீன் ரொம்ப மெலிசா இருக்கும். அதனால அவங்க வேகமா கத்துக்கிறாங்க. நாமளும் அந்த மாதிரி தப்பு செஞ்சா என்னங்கிற ஒரு ஆட்டிடியூடோட விமர்சனங்களை பத்தி கவலைப்படாம முயற்சி செய்யும்போது அந்த ஸ்கிரீன் விலகி லேர்னிங் ஸ்பீட் அதிகமாகும். இது ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட். ஓ! அப்ப இது வெறும் டெக்னிக் இல்ல, ஒரு மனோபாவம் சம்பந்தப்பட்டது. சரி, சரி. அந்த பயம்ங்கிற தடைய உடைக்கிறது தான் முதல் ஸ்டெப். சரி. இந்த தயக்கத்தை உடைக்க வழிகாட்டி வேற என்ன சொல்லுது? உற்ற துணையை தேர்ந்தெடுங்கள். ஃபைண்ட் அ பார்ட்னர்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. தனியா கத்துக்கிறத விட இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மொழிங்கிறதே அசாச ஒரு கம்யூனிகேஷன் டூல் தானே. நாம தனியா புக்ஸ் படிக்கலாம், ஆப் யூஸ் பண்ணலாம். அது தகவல் சேகரிப்பு மாதிரி. ஆனா நிஜமா ஒருத்தர்கிட்ட பேசும்போது தான் அந்த தகவலை நம்ம யூஸ் பண்றோம். பிராக்டிஸ் பண்ண ஒரு பார்ட்னர் இருக்கும்போது நீங்க கத்துக்கிட்டது உடனே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நேச்சுரல் கான்வர்சேஷன் சூழல் உருவாகும். நிஜம்தான். பேசினாதானே எங்க தடுமாறுறோம், என்ன வார்த்தை வரமாட்டேங்குதுன்னு தெரியும். அது மட்டும் இல்ல, ஒரு நல்ல லேர்னிங் பார்ட்னர் உங்க தவறுகளை மென்மையா சுட்டிக்காட்டலாம். நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இது ஒரு மியூச்சுவல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா மாறும். முக்கியமா இது ஒரு சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ். தனியா செய்யும்போது சில சமயம் போர் அடிக்கலாம், பாதியில விட்டுடலான்னு தோணும். ஆனா ஒரு பார்ட்னரோட கத்துக்கிறப்போ ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிக்க முடியும். அந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்கு இல்லையா, அது கத்துக்கதை கண்டினியூ பண்ண வைக்கும். ஆனா ஒரு நல்ல நமக்கு பொருத்தமான பார்ட்னரை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சேலஞ்ச் இல்லையா? எல்லோரோட ஸ்பீடும் இன்ட்ரெஸ்டும் ஒரே மாதிரி இருக்குமா? ஆமா, நிச்சயம் சவால்கள் இருக்கு. அதனால தான் உற்ற துணையை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. உங்க லேர்னிங் லெவல், ஆர்வம், டைம் கமிட்மெண்ட் இதெல்லாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகணும். சில சமயம் இது கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து தேட வேண்டிய விஷயம்தான். ஆனா அதுக்கான பெனிஃபிட்ஸ் அதிகம். இதுக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் கூட ஹெல்ப் பண்ணுது. அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த பார்ட்னர் விஷயம் அடுத்த 2 ஐடியாஸோட ரொம்ப இயல்பா கனெக்ட் ஆகுது. எதோட? கண்ணாடியை பார்த்து பேசுங்கள். அப்புறம் லீவ் யோர் கம்ஃபர்ட் ஜோன், அதாவது உங்க சௌகரியமான எல்லையை விட்டு வெளியேறுங்கள். இது ரெண்டுமா? ஆமாம். ஏன்னா இது ரெண்டுமே அந்த பயம், தயக்கத்தை உடைச்சு பேசுறதுக்கான செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வளர்க்க உதவுது. கண்ணாடியை பார்த்து பேசுங்க, இது ஒரு செல்ஃப் பிராக்டிஸ் மாதிரி. புதுமொழியில பேசும்போது நம்ம வாய் எப்படி மூவ் ஆகுது, ப்ரொனவுன்சியேஷன் எப்படி இருக்கு, முக பாவனை எப்படி இருக்குன்னு நாமே பார்க்கலாம். ஆரம்பத்துல கொஞ்சம் ஃபன்னியா இருக்கலாம். ஆனா நம்ம உச்சரிப்பை சரி செய்யவும் பேசும்போது கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணவும் இது ஹெல்ப் பண்ணும். நம்மளை நாமே பார்த்து பேசும்போது ஒரு இமேஜினரி கான்வர்சேஷன் சூழலை நாமளே உருவாக்கிக்கிறோம். சரி. அப்ப லீவ் யோர் கம்ஃபர்ட் ஜோன்ங்கிறது இன்னும் ஒரு படி மேலையா? இன்னும் சீரியஸான ஸ்டெப்பா? ஆமா, இது வெறும் பயிற்சி இல்ல, நிஜ உலகத்துல மொழிய பயன்படுத்துறது. தப்பா பேசிடுவேனோ, யாராவது சிரிப்பாங்களோங்கிற பயம்தான் நம்ம கம்ஃபர்ட் ஜோன். அதை விட்டு வெளியே வரணும். ஒரு கடையில அந்த மொழியில விசாரிச்சு பார்க்கறது, அந்த மொழி பேசுறவங்களோட சின்னதா பேச முயற்சி பண்றது, மொழி பயிற்சி வகுப்புல தைரியமா பேசுறது, இப்படின்னு வாய்ப்புகளை தேடி போகணும்.
அந்த பார்ட்னரோட சேர்ந்து இந்த மாதிரி முயற்சிகளில் ஈடுபடலாம். கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தால் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப மெதுவாக தான் இருக்கும். தப்பு பண்ணாம யாராலையும் ஒரு புது ஸ்கில்ல கத்துக்க முடியாது. மொழிக்கும் அது பொருந்தும். ஆக மொத்தம் பயத்தை ஃபேஸ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி போகணும். இதுதான் பாயிண்ட். அடுத்து இன்புட் பத்தி பேசுது கைடு. முக்கியமா அதிகமாக கேளுங்கள் அப்படின்னும் அதே நேரம் செய்தித்தாள்கள் படிப்பது சரியான்னு ஒரு கேள்விக்குறியோட கேக்குது. இதுல என்ன விஷயம் இருக்கு? ஏன் கேக்குறது அவ்வளவு முக்கியம்? மொழியை அத்துக்கறதுல லிஸ்னிங்க்கு ஒரு மிக மிக ஃபவுண்டேஷனல் ரோல் இருக்கு. ஒரு மொழியோட சவுண்ட், ரிதம், நேச்சுரல் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், ஸ்பீடு, ப்ரொனவுன்சியேஷன் இதெல்லாம் உள்வாங்கிக்கிறதுக்கு கேட்கறது தான் பெஸ்ட் வழி. குழந்தைங்க கூட முதல்ல கேட்டு தானே பேச ஆரம்பிக்கிறாங்க. பாட்டு, பாட்காஸ்ட், கான்வர்சேஷன்ஸ், சினிமா இப்படி பல வழிகளில் கேட்கும் திறனை வளர்க்கலாம். இது மொழியோட மெலடியை நமக்கு அறிமுகப்படுத்தும். அப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிறது அந்த கேள்விக்குறி ஏன் அது யூஸ் இல்லையா? நியூஸ் பேப்பர் படிக்கிறது கண்டிப்பா பயனுள்ளது தான். வொக்காபுலரி டெவலப் ஆகும், எழுத்து நடை புரியும், கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஆனா கைடு ஏன் அந்த கேள்வியை கேட்குதுன்னா 2 ரீசன் இருக்கலாம். ஒன்று, பிகினர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு பேச்சு மொழியை கேட்கறது எழுத்து மொழியை படிக்கிறத விட மொழியோட நேச்சுரல் ஃப்ளோவை புரிஞ்சுக்க ரொம்ப உதவும். நியூஸ் பேப்பர் மொழி சில சமயம் ரொம்ப ஃபார்மலா, கொஞ்சம் சிக்கலான வாக்கிய அமைப்புகளோட இருக்கலாம். அதாவது ஆரம்ப கட்டத்துல லிசனிங்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா? பெரும்பாலும் ஆமா. இன்னொன்னு, அந்த கேள்வி நியூஸ் பேப்பர் ரீடிங் மட்டுமே போதுமா அல்லது மத்த இன்புட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நம்மளை யோசிக்க வைக்குது. ஒருவேளை கேட்கறது, பேசுறது மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு ஈக்குவலா இல்லைன்னா ஆரம்பத்துல அதை விட அதிகமாவோ கவனம் செலுத்தணுங்கிறத இன்டைரக்ட்லி சொல்லுதா இருக்கலாம். இது ஒரு பேலன்ஸ் பத்தின கேள்வி. இன்புட் எவ்வளோ முக்கியமோ அவுட்புட், அதாவது பேசுறது, எழுதுறது அதுவும் முக்கியம். வெறும் இன்புட் மட்டும் பத்தாது. இது நல்ல எக்ஸ்பிளனேஷன். இன்புட் அவுட்புட் பேலன்ஸ் முக்கியம். சரி, அடுத்து கைடு சொல்றது தேவையான அளவிற்கு பயிற்சி எடுத்தல். இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தெரியுதே. ஆமா, ஆனா ரொம்ப பேசிக்கானதும் கூட. எந்த ஸ்கில் கத்துக்கினாலும் பிராக்டிஸ் முக்கியம் இல்லையா? மொழிக்கும் அதே தான். கத்துக்கிட்ட விஷயங்கள் மனசுல பதியணும்னாலும் சரி, நல்ல ஃப்ளூவண்டா யூஸ் பண்ணணும்னாலும் சரி, தொடர்ச்சியான பிராக்டிஸ் வேணும். தினமும் கொஞ்ச நேரமாவது அந்த மொழியோட டச்ல இருக்கிறது முக்கியம். ஸ்பேஸ்டு ரெப்பிட்டேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது கத்துக்கிட்டதை குறிப்பிட்ட டைம் கேப்ல திரும்ப பார்க்கறது மறக்காம இருக்க உதவும். நிறைய லாங்குவேஜ் லேர்னிங் ஆப்ஸ் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுது. சரி, அதே பகுதியில ஒரே நேரத்தில் 2 மொழிகளை கற்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இது பாசிபிளா? கைடு இது ஏன் கேக்குது? சாத்தியம்தான். பல பேர் ஒரே நேரத்துல 2-3 மொழிகளை கத்துக்கிறாங்க. ஆனா இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா நீங்க பிகினரா இருந்தா, இல்லைனா கட்டுக்கிற 2 மொழிகளும் ரொம்ப க்ளோஸா இருந்தா, உதாரணத்துக்கு ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ் மாதிரி. சில சமயம் கன்ஃபியூஷன் வரலாம். கைடு இது ஒரு கேள்வியா கேட்கறதுக்கு காரணம் இது எல்லாருக்கும் செட் ஆகாது. உங்களுடைய லேர்னிங் ஸ்டைல், டைம், கான்சென்ட்ரேஷன் இதையெல்லாம் பொறுத்தது. அப்படி செஞ்சா ஒவ்வொரு மொழிக்கும் தனித்தனியா நேரம் ஒதுக்கி தெளிவான வேறுபாட்டோட பிராக்டிஸ் செய்யணும். இல்லைனா ஒண்ணுல கத்துக்கிட்டது இன்னொன்னோட குழம்ப வாய்ப்பு இருக்கு. உங்க சிச்சுவேஷனை நீங்களே அனலைஸ் பண்ணி முடிவெடுக்கணும்னு சொல்லுது. ஓகே, தெளிவா புரியுது. இப்போ சில சிம்பிளான ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வருது. குழந்தைகளுக்கான, சிறுவர்களுக்கான கதை புத்தகங்களே படித்தல், அப்புறம் திரைப்படம் பார்த்தல், வாட்ச் மூவிஸ், இதை எப்படி பெரியவங்களுக்கு உதவும்? சின்ன பசங்க புக்ஸ்ல மொழி நடை ரொம்ப சிம்பிளா இருக்கும். பேசிக் வேர்ட்ஸ், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் திரும்ப திரும்ப வரும். இது பிகினர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். படங்களோட இருக்கிறதால கான்டெக்ஸ்ட் வச்சே மீனிங்கை புரிஞ்சுக்கலாம். நான் இந்த மொழியில ஒரு புக்கையே படிச்சுட்டேங்கிற அந்த ஃபீலிங்கே ஒரு பெரிய மோட்டிவேஷன். சினிமா பத்தி நிறைய பேர் இது பண்றாங்க இல்லையா? ஆமா, திரைப்படங்கள் ரியல் லைஃப் கான்வர்சேஷன்ஸ் கேட்கறதுக்கு ஒரு அருமையான வழி. வெவ்வேறு ஆக்சென்ட்ஸ், காலோக்வலிசம்ஸ், அதாவது இயல்பான பேச்சு மொழி, கல்ச்சரல் எலிமெண்ட்ஸ் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பத்துல நீங்க கத்துக்கிற மொழியிலேயே சப்டைட்டில்ஸோட பார்க்கலாம். இது லிசனிங்கையும் ரீடிங்கையும் கனெக்ட் பண்ணும். போக போக சப்டைட்டில்ஸ் இல்லாம பார்க்க ட்ரை பண்ணலாம். இது லிசனிங் ஸ்கில்லை வேகமா இம்ப்ரூவ் பண்ணும். முக்கியமா இது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதனால கத்துக்கிறோங்கிற சிரமமே தெரியாது. நல்ல யோசனை. அடுத்து கொஞ்சம் வித்தியாசமா தாய்மொழியுடன் இலக்கணத்தை ஒப்பிட்டு பார்க்க சொல்லுது. மொழிகளற்போடு ஒப்பிட்டு பார்த்தல். அதுக்கப்புறம் சில டெக்னாலஜி டூல்ஸையும் மென்ஷன் பண்ணுது. வேர்ப்லிங்குங்கிற ஒரு வெப்சைட், அப்புறம் ஒரு ஜாப்பனீஸ் மொழி ஆப்போட கூகுள் பிளே லிங்க் இருக்கு. இது எப்படி வேலை செய்யுது? இலக்கணத்தை கம்பேர் பண்றது மொழியோட ஸ்ட்ரக்சரை, அதாவது கட்டமைப்பை இன்னும் ஆழமா பூஞ்சிக்க ஹெல்ப் பண்ணும். நம்ம மொழியில எப்படி சொல்றோம், அவங்க மொழியில ஏன் இப்படி சொல்றாங்கன்னு யோசிக்கும்போது அந்த மொழிக்கே உரிய லாஜிக் புரிய ஆரம்பிக்கும். இது ரூல்ஸை மனப்பாடம் பண்றதை விட ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். ஆனா
இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. சிலருக்கு கிராமர்னாலே கொஞ்சம் அலர்ஜியா இருக்கும். அவங்க இதை தாராளமா தவிர்க்கலாம். டெக்னாலஜி டூல்ஸ் பத்தி வெர்ப்லிங், ஆப்ஸ் இதெல்லாம் இது இன்னைக்கு மொழி கத்துக்கிறத ரொம்ப ரொம்ப ஈஸியா ஆக்கியிருக்கு. வேர்பலிங் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் உலகம் முழுக்க இருக்கிற லாங்குவேஜ் பார்ட்னர்ஸ் அல்லது டியூட்டர்ஸை கண்டுபிடிக்க உதவுது. இது நம்ம முன்னாடி பேசின ஃபைண்ட் அ பார்ட்னருங்கிற ஐடியாவை பிராக்டிக்கலாக்க ஒரு வழி. ஆப்ஸ் இன்னும் ஒரு படி மேலே போய் உங்க கையிலேயே ஒரு லாங்குவேஜ் கிளாஸ் ரூமையே கொண்டு வந்துடுது. வொக்காபுலரி, கிராமர், ப்ரொனன்சியேஷன், பிராக்டிஸ், பாடங்கள்னு பல விஷயங்களை உங்க பேசுக்கு ஏத்த மாதிரி கத்துக்கலாம். அந்த ஜப்பானிய ஆப் ஒரு உதாரணம். டெக்னாலஜி ஒரு கருவி தான், ஆனா அதை சரியா பயன்படுத்தினா லேர்னிங் இன்னும் எஃபெக்டிவா இருக்கும்னு கைட் பாயிண்ட் அவுட் பண்ணுது. அருமை. டெக்னாலஜி ஒரு பெரிய ஹெல்ப் இப்போ. கடைசியா ரொம்ப சிம்பிளான ஆனா அடிக்கடி சொல்ற ஒரு யோசனை. தனியாக நோட்டு ஒன்று போடுங்கள். இது நிஜமாவே யூஸ்ஃபுல்லா? எல்லாரும் டைப் பண்ற இந்த காலத்துல கையால எழுதுறது எதுக்கு? நிச்சயமா பயனுள்ளது. இதுக்கு சில சயின்டிஃபிக் ரீசன்ஸ் கூட இருக்கு. நாம ஒரு புது வார்த்தையோ சென்டென்ஸையோ இல்ல ஒரு ரூலையோ கையால எழுதும்போது நம்ம மூளையோட வெவ்வேறு பார்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது. இது தகவலை ஆழமா பதிய வைக்க உதவுதுன்னு ரிசர்ச் சொல்லுது. வெறும் பார்க்கறத விட இல்ல டைப் பண்றதை விட கையால எழுதுறது மெமரிக்கு நல்லது. ஓ அப்படியா? ஆமா, அது மட்டும் இல்ல, அந்த நோட்டு உங்களுக்கான ஒரு பர்சனல் கைடு மாதிரி. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, எதுல தடுமாறுனீங்கன்னு திரும்பி பார்க்க உதவும். புதுசா கத்துக்கிட்ட வார்த்தைகளை வச்சு நீங்களே சென்டென்ஸ் எழுதி பார்க்கலாம். அது உங்க சொந்த மொழி பயணத்தோட ஒரு ரெக்கார்டு மாதிரி. சின்ன விஷயமா தோணலாம், ஆனா கன்சிஸ்டண்டா செய்யும்போது இதோட இம்பாக்ட் பெருசா இருக்கும். ஆ இந்த வழிகாட்டிய நாம அலசி பார்த்ததுல மொழி கத்துக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குன்னு தெரியுது. குழந்தை மாதிரி பயமில்லாம இருக்கிறதுல ஆரம்பிச்சு பார்ட்னர் தேடுறது, தைரியமா பேசுறது, நிறைய கேட்கறது, படிக்கிறது, சின்ன பசங்க கதை, சினிமான்னு என்ஜாய் பண்ணி கத்துக்கிறது, டெக்னாலஜியை யூஸ் பண்றது, நோட்ஸ் எடுக்கிறதுன்னு பல அப்ரோச் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படை ஒண்ணுதான் தோணுது. தயங்காம ஆக்ட் பண்றதும் விடாம முயற்சி செய்யறதும். அப்படித்தானே? மொத்தத்துல இது என்ன சொல்ல வருது? சரியா சொன்னீங்க. இதுதான் ஒரு கோர் மெசேஜ். இதுதான் ஒரே வழி அப்படின்னு எதுவும் கிடையாது. உங்களுக்கு எது செட் ஆகுதோ, எது பிடிக்குதோ அந்த வழிகளை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் தொடர்ச்சியான ஈடுபாடு, அதாவது கன்சிஸ்டன்சி, அப்புறம் ஆர்வம், பேஷன், இது ரெண்டும் தான் வெற்றியை தீர்மானிக்கும். இந்த கைடு ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி. உங்களுக்கு தேவையான கருவிகளை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுது. ஆனா அந்த வேலையை நீங்க தான் செய்யணும். விடாமுயற்சி தான் கீ. ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. இந்த கைட்ல இருக்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் மொழியோட எப்படிய கத்துக்க உதவுது சரி. ஆனா அந்த மொழி பேசுற மக்களோட கலாச்சாரத்தை நீங்க எவ்ளோ ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க லேர்னிங் ஸ்பீட் அதிகமாகுமா? அந்த மொழியோட உங்க கனெக்ஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுமா? ஏன்னா மொழிங்கிறது வெறும் வார்த்தைகள் இல்ல, அது ஒரு கலாச்சாரத்தோட ஆன்மா. உங்க மொழி பயணத்துல இதையும் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான பார்வையில் சந்திப்போம்.